ஹலோ எவ்ரிவான், நமதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு ஒரு வழியா அந்த ஒரு நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸும் போகணும்னு நினைக்கிற அந்த ஒரு கண்ட்ரி எங்கே இருக்குதுங்கிறதுக்கான தடயம் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. எங்கே தெரியுமா? சவுத் அமெரிக்காவில் பொலிவியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்குள்ள கிட்டத்தட்ட 4.8 ஹெக்டர்ஸ் பரப்பளவு கொண்ட ஒரு கைலாசா அமைக்க போய் நித்யானந்தன் நம்ம தலைமை மாட்டிக்கிட்டான். எப்படி மாட்டிக்கிட்டாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மொத்த விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, நம்ம தலைமை நித்தியோட அட்டூழியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் யூடியூபோட அல்கோரிதம் கரெக்டாக உங்ககிட்ட டெய்லி வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துட்டிங்களா? இப்போ நான் உங்ககிட்ட என்ன நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நியூஸ் சேனல்ஸ்லாம் ஒரு தெரிஞ்ச மூஞ்சி வந்து அடிக்கடி நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது. மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தரோட மூஞ்சை போட்டு, இவரை தெரியுமா, இவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பேர் உடனே சுந்தர் பிச்சையை யோசிப்போம். பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் பிச்சை வந்து பாசிட்டிவாக நியூஸில் அப்பியர் ஆவார். கூகுளோட ஹெட்டு, இந்த யூடியூபோட ஹெட் எல்லாமே அவர் தான் பேசிக்கா, அதனால அவர் அங்கே அப்பியர் ஆவார். பட் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்பியர் ஆகிட்டு இருக்கிறது நம்மளோட தலைவன் நித்தி தான். நித்யானந்தா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சீடர்கள் ஒரு 20 பேரை அனுப்பிச்சு பொலிவியா அப்படிங்கிற ஒரு நாட்டில், இது சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடு. பாவர்ட்டி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி தான். நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை, தமிழ்நாடு மாதிரி இடங்களும் இருக்குது. இன்னும் ரொம்ப ரிமோட்டான ஏரியாக்கெலாம் நம்ம போய் பார்க்கலாம். சத்தீஸ்கர்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய காடுகளுக்குள்ள மக்கள் வாழ்கிறவங்களாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இடமும் இந்தியாவிலே இருக்குது. ஸோ பொலிவியா இஸ் ஆல்சோ ஹியூஜ் கண்ட்ரி. பொலிவியாவுக்குள்ள அமேசான் காடுகள் இருக்குது. இந்த அமேசான் காடுகளுக்குள்ள அமேசானியன் ட்ரைப்ஸ் வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பழங்குடியின மக்கள், இண்டிஜினஸ் பீப்புள் அப்படிங்கிற வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம நித்தியோட சீடர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இண்டிஜினஸ் பீப்புளோட போய் ஒரு டீல் போட்டிருக்காங்க. அந்த டீலின் படி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 4.8 ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட், which is huge. ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணும்னா, துபாயை விட ஒரு பெரிய ஸ்பேஸ் இது. துபாய் எவ்வளோ பெரிய இடம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேனே, சிங்கப்பூர் கரெக்டாக எல்லாருமே அதிகமாக விசிட் பண்ணக்கூடிய சிங்கப்பூரை விட இது வந்து கிட்டத்தட்ட 6.6 டைம்ஸ் பிகர். 6 சிங்கப்பூரோட சைஸை வந்து நம்ம தலைமை வந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் கிட்டேருந்து பேச்சுவாக்கு பண்ணி வாங்க பார்த்துருக்காங்க. ஓகேவா? இந்த டீலோட மொத்த விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 7 லட்சம் ரூபாய் ரெண்ட் கட்டினா போதும். ஒரு மாதத்துக்கு வெறும் 7 லட்சம் ரூபாய் கட்டி 6 சிங்கப்பூர் வாங்கினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு டீலை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் மக்களோட, பூர்வகுடி மக்களோட அவங்க வந்து ஒரு டீல் போட்டிருக்காங்க. அது 3 ட்ரைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. பாரே, கயூபாபா, எஸ்ஏஎஜா அப்படின்னு 3 அமேசானியன் ட்ரைப். ஓகேவா? அமேசான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகத்தோட ஒரு ரொம்ப பழமையான காடுகள். ரொம்ப வந்து இன்னைக்கு உலகத்தோட ஒரு லங்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. எர்த்துக்கு வந்து நல்ல காற்றை கொடுக்கறதுக்கு அமேசான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. அந்த காட்டில் இருந்து தான் நம்மளுக்கு நிறைய ஆக்சிஜன் வேர்ல்டு ஃபுல்லாகவே ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த காடையை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த காட்டுக்குள்ளே வந்து பூர்வகுடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் கிட்ட தலைமை வந்து ஒரு டீல் பேசி 4.8 ஹெக்டர் ஆஃப் அமேசானியன் லேண்டு, சாதாரண நிலம் கிடையாது, உலகத்தோட லங்ஸ்ன்னு சொல்லக்கூடக்கூடிய அமேசானோட நிலத்தை வந்து 4.8 ஹெக்டர்ஸ், அதுக்குள்ள 6 சிங்கப்பூரோட சைஸை வந்து தலைமை வந்து அபகரிக்க பார்த்துருக்கான். அப்படி அபகரிக்க பார்க்கலாம், இல்லை அபகரிச்சிட்டாங்க, டீலே சைன் பண்ணிட்டாங்க, பத்திரம்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். எப்படி மாட்டினாங்கிறதுக்கு முன்னாடி இவங்க போய் அப்ரோச் பண்ணதே பயங்கரமான கதையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவனோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்னன்னு போய் சொல்லி இறங்கியிருக்காங்கன்னா, நாங்கள்லாம் வந்து டிப்ளமேட்ஸ் ஃப்ரம் கைலாசா. ஓகேவா? நாங்கள்லாம் வந்து இந்தியாவோட டிப்ளமேட்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் டோவல் மாதிரி ஆட்கள் சொல்லலாம். மிகப்பெரிய பியூரோக்ராட்ஸ். நாங்கள்லாம் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் போவாங்கல்ல, அந்த மாதிரி கைலாசா அஃபீஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 20 பேர் அவங்க நாட்டுக்குள்ளே போய் இறங்கியிருக்காங்க. இவங்க வந்து முழுக்க ஃப்ளாகு, நம்ம தலைவனோட ஃப்ளாக் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, அந்த ஃப்ளாகு, கான்ஸ்டிடியூஷனு, அப்புறம் வந்து நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாம் போட்டுட்டு அங்கே போய், நாங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்லைட்டன்மெண்ட்லேருந்து வரோம், அதாவது முக்தி அடைகிற மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று கைலாசாவில் இருக்குது, அதுலேருந்து வரோம். நாங்கள் வந்து பீஸ் அம்பாசிடர்ஸ், அமைதியின் அம்பாசிடர். நாங்கள் வந்து இங்கே இறங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மக்களுக்கு நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ் கட்டித்தரோம்.
ஓகேவா? நம்ம கைலாசாவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் போய் அங்க பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க சைன் போட்டிருக்காங்க. அவங்க ஊரு, அவங்க வீடு, அவங்க வாழ்ந்த மண் எல்லாத்தையுமே குடுக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன டீல் சைன் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்க ஸ்கூல்ஸ் கட்டி தரோம், ஃப்ரீ ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃப்ரீயா தரோம், ஸ்பிரிச்சுவல் டூரிசம் வந்து நாங்க வந்து குடுக்குறோம். அப்புறம் வந்து எங்களோட மதத்தோட ஹிந்து வேல்யூஸ் வந்து உங்களுக்கு சொல்லித் தரோம். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு வேலை வாய்ப்பும் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வாழக்கூடிய பூர்வகுடி மக்கள். யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்லேயே வந்து இந்த கொடைக்கானல், ஊட்டி சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா சில பூர்வகுடி மக்களை பார்ப்போம். அவங்களுக்கு இன்டர்நெட்டோட ஆக்சஸே இன்னும் போய் ரீச் ஆகலை. அவங்களுக்கு ஃபர்கட் வேர்ல்டு. ஓகேவா? இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு தெரியாது, தமிழ்நாட்டில் வந்து யார் சீஃப் மினிஸ்டர்னு தெரியாது. ஏன்னா அவங்க ரொம்ப வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அன்டச்டு பை வேர்ல்டு. அந்தமான் நிக்கோபார்லாம் சில மக்கள் அந்த மாதிரி இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அன்டச்டான ஒரு பூர்வகுடி ட்ரைபல் பீப்புள் அவங்க கிட்ட போய் நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் தரோம், நீங்கள் எங்களுக்கு இன் எக்ஸ்சேஞ்ச் இந்த இடத்த தாங்க, இன்னவே நாங்கள் இதை வாங்குறதுக்கு எங்களுக்கு உரிமையும் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பூமியும் சிவனுக்கு தான் சொந்தம். ஓகேவா? அதை சொல்லியிருக்காங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பூமியும் சிவனோடது. ஆனால் அந்த சிவனோட அவதாரம் இன்னைக்கு யாரு? எங்கள் தலைவர் நித்தி. அப்போ இது நித்தியோட ஒரு நியாயமான இடம் தான். அது எங்களோட இடம் தான். நாங்களே வந்து எடுத்துக்கலாம். நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு காசும் கொடுக்குறோம். எவ்வளோ காசு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 92 lakh rupees தரோம். ஸோ மாதத்துக்கு 7 லட்சம் ரூபாய் வரும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க கேட்குற இடம் அது 6 டைம்ஸ் ஆஃப் சிங்கப்பூர். யோசிச்சு பாருங்கள், 6 டைம்ஸ் ஆஃப் சிங்கப்பூருக்கு 7 லட்சம் ரூபாவா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் ரெண்ட் எடுக்கிறோன்னா 7 லட்ச ரூபாய் சில இடங்களில் போயிட்டு இருக்குது. ஒருத்தங்களை வந்து நம்ம ஹையர் பண்ணணும்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து 1 கோடி ரூபாய் பேக்கேஜ்லாம் பேசுகிற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 7 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய ஒரு நிலப்பரப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பூர்வகுடி மக்களும் இருந்துக்கிட்டு சரி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தெய்வீகமாக இருக்காங்க, ரொம்ப பயங்கரமாக பேசுகிறாங்க, அப்புறம் வந்து நம்ம பசங்களெல்லாம் படிக்க வைப்போம்னு சொல்கிறாங்க, ஃப்ரீயாக ஹெல்த் கேர் தரோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இவங்க தர்றதுனால நம்ம இவங்க கேட்குறதுக்கு அக்ரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அக்ரி பண்ணி சைன் போட்டிருக்காங்க. இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது. போன வருஷம் எண்டு ஃபுல்லாகவே 3 ட்ரைபல் பீப்புள், ஓகேவா, இந்த பாரே அப்படிங்கிறவங்க, நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த பேர்லாம் சொல்கிறப்ப அந்த பீப்புளோட ஃபேஸஸை பார்க்குறப்ப உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப இன்னோசென்ட்டான, இன்னமும் காட்டுக்குள்ளே வாழக்கூடிய மக்கள். கயூபாபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள், எசேயஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பழங்குடியின மக்கள். இந்த மக்கள் கிட்ட உங்களுக்கு படிப்பாசை காட்டி, எதை வச்சு சொல்கிறாங்க, படிப்பாசை காட்டி, அவங்களுக்கு வந்து பண ஆசையை காட்டி, உங்களை வந்து மெடிசன் ப்ரொவைட் பண்ணுறோம், காட்டுக்குள்ளே நீங்கள் கஷ்டப்பட வேணாம், உங்களுக்கு மெடிசன் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற இடம் இது அமேசானியன் லேண்டு. இது பொலிவியன் சட்டம் படி வெளிநாட்டில் இருக்கிறவங்க தொடவே கூடாத லேண்டு. இன்ஃபேக்ட் இது அங்கே இருக்கிற நார்மல் பீப்புளே வாங்கக்கூடாது, தொட முடியாது. இது வனப்பகுதி. ஓகேவா? இது வந்து ப்ரொடெக்டட் பை லா ஃபார் ட்ரைபல் பீப்புள். இங்கே வாழ்கிறதுக்கே அந்த பழங்குடியின மக்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருக்குது. அவங்கள வந்து இந்த மாதிரியெல்லாம் ஆசையை காமிச்சு அவங்க கிட்டேருந்து டைரெக்டாக பத்திரத்தில் சைனும் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் பொலிவியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் நியூஸ் பேப்பர் வந்து இதை பிரேக் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்தியாவிலேருந்து ஒரு ஃப்ராடு இங்கே வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்கிறத பிரேக் பண்ண உடனே தான் யார் இந்த நித்யானந்தாங்கிறத சர்ச் பண்ணுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தமிழன் சுந்தர் பிச்சை, பட் அதர் தமிழன் வந்து நம்ம நித்யானந்தா தான். பொலிவியாவில் போய் இந்த வேலையை காமிச்சிருக்காரு பாருங்களேன். அவங்க ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தா நித்யானந்தா வந்து அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் யுனைடெட் நேஷன்ஸ் போயிருக்காங்க. அந்த காமெடியை ஒரு வீடியோ போட்டோம். நெவார்க் சிட்டியோட அவங்க டீல் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்போட அமெரிக்காலேயே போய் அவங்க கையை விட்டு ஆல்ரெடி நோண்டியிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருக்கோம். ஸோ இவ்வளவும் பண்ணவங்க கடைசியில் கை வச்சிருக்கிறது இங்கே தான். யுனைடெட் நேஷன்ஸ் இவங்களுக்கு பலியாயிட்டாங்க, அமெரிக்கா பலியாயிட்டாங்க, கடைசியாக தான் வந்து சேர்ந்தான் பொலிவியா அந்த லிஸ்ட்லங்கிற மாதிரி பொலிவியா வந்து சேர்ந்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லுக் அவுட் நோட்டீஸ் வந்து நித்யானந்தாக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. ஆனால் இன்னமும் தலைவன் எங்கே இருக்கான்னு தெரியலை. எப்படியாவது அந்த ஒரு நாட்டை உருவாக்கியே தீர்வுங்கிறதுல மட்டும் பயங்கர குறிக்கோளாக இருக்காருன்னு தெரியுது. ஏன்னா அதுக்குன்னு அவர் வந்து ஒரு 4.8 ஹெக்டேருங்கிறது நிறைய கண்ட்ரீஸோட சைஸை விட பெருசு. நான் சொன்ன மாதிரி சிங்கப்பூர், துபாய் நம்ம சொல்லிட்டு போகிறோம், லக்சம்பர்க் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை விட பெருசு. உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளை விட நிலப்பரப்பில் பெரிய ஒரு இடம். ஓகேவா? அந்த இடத்த உண்மையிலே ஒரு நாடாக மாற்றுறதுக்கு டீல் வந்து எவ்வளோ நாளுக்கு தெரியுமா? அதை நான் சொல்ல விட்டேன் பாருங்கள், 1000 வருஷம் டீல். ஓகேவா? உலகத்தில் எந்த நாடும் 1000 வருஷம் பழமையான நாடு கிடையாது. அதுக்கப்புறம் தான் உருவாச்சு எல்லா நாடுகளும். 1000 year டீல் போடுறாங்க. விச் இஸ் 2025 இந்த டீல் சைன் பண்ணால் கைலாசாவை வந்து அவங்க மறுபடியும் ரெனியூ பண்ணுறதுக்கு டைம் வந்து இயர் 3025 இருக்குது. 3025வது வருஷம் வந்து உலகம் எப்படி இருக்கும்? அப்போ வரைக்கும் இவங்க வந்து வெறும் மாதத்துக்கு 7 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த இடத்த எடுத்துருவோன்னு சொல்லி ஒரு டீலை சைன் பண்ணி நியூஸில் வந்ததுக்கப்புறம் பொலிவியன் அத்தாரிட்டிஸ் பார்த்து என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி உள்ளுக்குள்ளே யார் இவங்கன்னு பார்த்தா கடைசியில் இவங்க தான் அந்த 20 கைலாசா வாசிகள் அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவங்க போய் பேசுகிற வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. அதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நாங்களும் இண்டிஜினஸ் பீப்புள்,
நாங்க தான் இந்த பூர்வகுடி மக்கள், நாங்களும் பூர்வகுடி மக்கள் தான், எங்கள ஏன் இல்லங்கிறீங்கன்னு ஒரு வெள்ளைக்காரன் வந்து பொலிவியால நின்னு சொல்லிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய ஸ்கேம்னு. ஒரு வெள்ளைக்காரன் பொலிவியால இருக்கிற மக்கள் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க தோற்றத்துல, ஓகேவா? பார்க்கறதுக்கு நம்மளோட ஒரு மாநிறத்துல இருக்கோம்ல, பிரவுன் பீப்புள் தான். அங்க போய் நின்னுகிட்டு ஒரு வெள்ளைக்காரன் வந்து சொல்றான், கழுத்துல ஒரு நித்யானந்தா மாலையை போட்டுட்டு, நானும் பூர்வகுடி மக்கள் தான், இந்த இடத்த எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு பேசுகிற வீடியோலாம் நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க ஒரு நியூஸில் போட்டுட்டு இருக்காங்க இதை. இவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணி அங்கே ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கேமை பண்ணி முடித்த தலைவனை வந்து கடைசியில் மீடியா பிரேக் பண்ண உடனே அங்கே இருக்கிற மினிஸ்டர் வந்து பேசுகிறாங்க நியூஸில், இந்த மாதிரி நடந்திருக்கு, எங்களுக்கு இப்போ தான் தெரியும், மன்னிச்சிருங்க, நாங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம், இது செல்லாது, ஏன்னா இது பூர்வகுடி மக்களோட இடம். இங்கே பிரைம் மினிஸ்டரே நினச்சா கூட, பொலிவியன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் நினச்சா கூட வாங்க முடியாது, அவங்க பூர்வகுடி மக்களோட இடம் இது, அதுக்குன்னு அரசாங்கம் கொடுத்துருக்குது. அப்புறம் அது அமேசான் கார்டு, உலகத்தோட லங்ஸே இதுதான், இந்த இடத்த போட்டு இவங்க வாங்குறேன் விற்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மக்கள் ஏமாந்துருக்காங்க, இது செல்லாது, இது ஒரு வாய்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஸ்கேம் இதுக்கு முன்னாடி ஈக்வேடர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் பண்ண பார்த்துருக்காங்க இதே கைலாசவாசிகள். அங்கே அந்த நாட்டோட கல்ச்சர் மினிஸ்டர் இருப்பார்ல, அவரை ஃபயரே பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணி கிளம்பு, இப்படி என்ன உன் டிபார்ட்மெண்ட்டில் நடந்திருக்குன்னு அங்கே ஒருத்தவங்களை அனுப்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊரில் பிறந்த ஒருத்தர் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் டிஸ்மிஸல் ஆகுறதுக்கு காரணமாக இருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய சம்பவம். ஒரு 3 ட்ரைப் ஆஃப் பீப்புளை வந்து ஏமாற்றி அவர் வந்து இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு யோசிக்கிறப்போ இட் ஃபீல்ஸ் அப்சல்யூட்லி பேட் அண்ட் சேட். ஐ ஹோப் இவர் வந்து இதை இப்படியே பண்ணிருக்கிறது அட் சம் பாயிண்ட் நிறுத்திடுவாங்கன்னு. அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த டிடிக் அப்படின்னு சவுண்ட் வந்த உடனே யோசிக்காதீங்க, அது என்னோட லேப்டாப் தான், உங்களோட ஃபோன் இல்லை. கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இதான் நித்தி இப்போ பண்ணியிருக்கிறது. நான் இதுதான் உங்ககிட்ட மொத்தமாக சொல்லணும்னு நினச்சேன். எங்கே சுற்றினாலும் ஒரு தமிழை நினச்சா கூகுளோட சிஓவும் ஆக முடியும், இன்னொரு இடத்துல வந்து இப்படி ஸ்கேமும் பண்ண முடியும். நம்ம மூளையை வந்து அப்போ கரெக்டாக ரீடைரக்ட் பண்ணால் மட்டும் போதும். நம்ம தடுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிறதுக்கு 2 எக்ஸாம்பிள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. பட் இப்போ வந்து அந்த 20 பேரையுமே வந்து டிப்போர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க நாட்டை விட்டே வந்து பொலிவியா அனுப்பிச்சிட்டாங்க. எங்கே போனாங்க அப்படிங்கிறது வந்து நியூஸில் என்னால் பார்க்க முடியல. பார்த்தோன்னா அவங்க எங்கடா இருக்கீங்க நீங்கள்லாம் அப்படின்னு. அப்புறம் உண்மையிலே நித்யானந்தாக்கா ஃபாலோவர்ஸ் வந்து வெள்ளைக்காரங்களாம் இருக்காங்க. நான் சும்மா இவரே வந்து ஸ்கேம் பண்ணிருக்காருன்னு நினச்சா, ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வெள்ளைக்காரங்க தான் இதுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறது, யுனைடெட் நேஷன்ஸில் போய் பேசுறது, அமெரிக்காவில் டீல் சைன் பண்ணுறது, பொலிவியாவில் இருக்கிற பூர்வகுடி மக்கள் கிட்ட, டே நான் தாண்டா பூர்வகுடி மக்கள், சிவனோட இடம்டா இது, இன்னைக்கு இருக்கிற சிவனே எங்கள் நித்யானந்தா தாண்டான்னு சொல்லி பேரம் பேசுறது, எல்லாமே வெள்ளைக்காரங்களாக இருக்காங்க. எப்படி இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. கடைசியில் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பெஸ்ட் பிஸ்னஸ் அதான் போல். எல்லாத்தையும் விட்டுட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் உட்காந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பேச ஆரம்பிச்சிடலாம் போல். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், இதுதாங்க நம்மளோட லேட்டஸ்ட்டு நித்யானந்தாவோட அப்டேட்டு. அண்ட் நான் சொன்ன மாதிரி பொலிவியாங்கிறது பிரேசில் கிட்ட இருக்குது, ஓகேவா? நம்ம நேமார்கிட்ட போய் பார்க்கணும். நம்ம சைலி, பெரு, கொலம்பியா, வெனின்சுவேலா, இந்த கண்ட்ரிலாம் நம்மளோட டெய்லி அகராதியில் கேள்வி கூட படாத கண்ட்ரிஸ். உலகத்தோட மறுபக்கம், அமெரிக்காவுக்கும் கீழே, அங்கே போய் இவ்வளோ வேலையை நம்ம தலைவன் பார்த்துட்டு இருக்கான். அண்ட் நான் அடுத்து என்ன டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எப்படியாவது கைலாசாவுக்கு போயே தீர்வேண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, உனக்காக உன் தலைவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் பாடுறா அப்படிங்கிறத சொல்லி அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணுவோம், அடுத்த டாபிக் வேறு ஏதாவது சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல், நீங்கள் ஈஸியாக அங்கே வந்து என்னை ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர். நித்யானந்தா வாழ்க. எம்ஜி ஸ்குவாட், சியர்ஸ். சர்க்காசம்ங்க, சீரியஸ் எடுத்துக்காதீங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை. சியர்ஸ் எம்ஜிஸ்.